ஐரோப்பியர்கள் வந்து எதற்காக நம்ம நாட்டுக்குள்ள வராங்க? ஸோ கடல்வழி பயணம் மூலயமா போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல இந்தியாவுக்கு வராங்க. ஸோ எப்படி வந்தாங்க? ஸோ அதற்கு ஆர்டர் போட்ட அரசர் வந்து யார்? ஸோ நம்ம நாட்டுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடிச்ச மாலுமி வந்து யார்? ஸோ அந்த மாலுமிக்கு உதவி செஞ்ச இந்திய மாலுமி வந்து யார்? ஸோ நம்ம நாட்டில் வணிகம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆளுநர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செஞ்சுருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்களாம் யார்? ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களோட வீழ்ச்சி வந்து என்ன, ஏன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம மேக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து 1 by 1 வந்து யார் வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஈஸி. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ இப்போ பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் பாலிட்டி அப்படின்றது நம்ம ஐரோப்பியர்கள் வருகையை முழுமையாக படிச்சுட்டு தான் பாலிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஐரோப்பியர்கள் வருகையிலே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி சம்மந்தமாக நிறையா சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் பாலிட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஐரோப்பியர்கள் வருகையை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஐரோப்பியர்கள் வந்து எதற்காக நம்ம நாட்டுக்குள்ள வராங்க? ஸோ ஐரோப்பா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாங்கிறது இங்கே இருக்குது. ஸோ எதற்காக ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள் தான், ஓகேங்களா? ஸோ ஐரோப்பாவுக்கு தேவைப்படக்கூடிய வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்குது. முக்கியமாக மிளகு, அதுக்கப்புறம் மசாலா வகை பொருட்கள், அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் ஐரோப்பியர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து வணிகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தரை வழியாக ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, ஓகேங்களா? தரை போக்குவரத்து வந்து நம்ம நாட்டில் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்தது. ஸோ இப்படி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. துருக்கி வழியாக வந்து பார்த்திங்கன்னா அரேபியா வழியாக இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாளடைவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துருக்கி வந்து இந்த இடத்த வந்து பிடிச்சிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற இடம் தான், ஓகேங்களா? 1453 வந்து பார்த்திங்கன்னா துருக்கியர்கள் வந்து ஸோ இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற பகுதியை வந்து பிடிச்சிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளார வரணும் அப்படின்னா துருக்கியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, வரி வந்து வசூலித்தாங்க, ஓகேங்களா? வரத்துக்கும் போகிறதுக்கும் வரிகள் வந்து வசூலித்தாங்க. ஸோ அதனால் ஐரோப்பியர்கள் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த வழி வேணாம், நம்ம கடல் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இவங்க எல்லாருமே ஐரோப்பியர்கள் தான். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளார இந்த வருஷப்படி தான் வந்தாங்க, ஓகேங்களா? அவங்க எல்லாருமே ஐரோப்பியர்கள் தான். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து கடல் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ள வராங்க, ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீசியர்கள் 1498 வராங்க, டச்சுக்காரர்கள் 1602 வராங்க, ஆங்கிலேயர்கள் 1611 வராங்க, டேனியர்கள் 1616 வராங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் 1664 வராங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரையும் நம்ம போர்ச்சுகீசியர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள எப்படி வராங்க, ஓகேங்களா? ஸோ கடல் வழி பயணத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிகளை வந்து அடைச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ கடல் வழி பயணம் மூலயமா போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல இந்தியாவுக்கு வராங்க. ஸோ எப்படி வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதற்கு ஆர்டர் போட்ட அரசர் வந்து யார்? ஸோ நம்ம நாட்டுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடிச்ச மாலுமி வந்து யார்? ஸோ அந்த மாலுமிக்கு உதவி செஞ்ச இந்திய மாலுமி வந்து யார்? அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் வந்து வணிகம் பண்ணாங்க. ஸோ நம்ம நாட்டில் வணிகம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆளுநர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செஞ்சுருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்களாம் யார்? ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களோட வீழ்ச்சி வந்து என்ன, ஏன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐரோப்பியர்களே வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல் வழியாக பயணம் மேற்கொண்டு இந்தியாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ போர்ச்சுகீஸே இளவரசராக இருந்த ஹென்றி அப்படின்றவர் தான், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைப்பாங்க.
ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போர்ச்சுகீஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நம்ம வந்து புதுமையான இடங்களை வந்து கண்டுபிடிக்கணும், புதுமையான விஷயங்களை வந்து செய்யணும், அட்வென்ச்சரான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அதனுடைய பயனால் தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் இருந்தது. ஓகே, நம்மளால் கண்டிப்பாக வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தது. ஸோ அந்த வகையில் மன்னர் 2ஆம் ஜான் என்ன பண்ணுறாரு, ஒரு மாலுமியை வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்காக கடல் வழியாக இந்தியாவை போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுமியை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த மாலுமி வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் அப்படின்றவர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா கடல் பயணத்தில் ரொம்ப சிறப்பு மிக்கவர். ஸோ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி கடற்பயணம் மேற்கொண்டு இந்தியா வந்து போய் அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்குண்டான ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு முனையை வந்து அடைகிறாரு. போர்ச்சுகல்லேருந்து கடல் வழியாக தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு முனையை வந்து அடைகிறார். ஸோ இப்படி வரும்போது சாதாரணமாக வந்திருப்பார், நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது புயல்கள் வந்திருக்கும், மழை பெஞ்சிருக்கும், இடி இடிச்சிருக்கும், வெயில் அடிச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த இடத்த வந்து அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை தெளிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, பார்த்தலோமியா டயஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புயல்களின் முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். ஸோ புயல்களின் முனை அப்படின்னு பேர் வச்சோன்னே என்ன ஆகும், அடுத்ததாக வரக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஒரு நம்பிக்கை விட்ட வகையில் அந்த பேர் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, 2ஆம் ஜான் இருக்கார்ல, அதாவது மன்னர் 2ஆம் ஜான் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தலோமியா டயஸ் இருக்கார்ல, அவர் வந்து போர்ச்சுகல்லேருந்து இந்த நன்னம்பிக்கை முனை வரையும் தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவரால் போக முடியல. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நன்னம்பிக்கை முனை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் அடிக்குது. ஸோ அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா டயஸ் வந்து இறந்து போயிடுறார். ஸோ அதோட அவருடைய பயணம் வந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்ததாக வரக்கூடிய அரசர் 1ஆம் மேனுவல் அப்படின்றவர் வரார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலுமியை தேர்ந்தெடுக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. ஸோ வாஸ்கோ ட காமாவுக்கு உத்தரவு போடுறாரு. ஸோ அவரையும் வந்து என்ன சொல்கிறாரு, போர்ச்சுகல்லேருந்து கடல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கடல் வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோ ட காமாட்ட சொல்கிறாரு. ஸோ வாஸ்கோ ட காமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மாலுமி. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டயஸ் போனார்ல அந்த வழியை பின்தொடர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா நன்னம்பிக்கை முனையை அடைகிறார். யார், வாஸ்கோ ட காமா வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல்லேருந்து நன்னம்பிக்கை முனையை அடைகிறாரு. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1497. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நன்னம்பிக்கை முனையிலேருந்து திரும்ப அவருடைய பயணத்தை தொடங்குறார். ஸோ அடுத்ததாக அவர் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பிக் அப்படின்ற பகுதியை போய் அடைகிறார். யார், வாஸ்கோ ட காமா. ஸோ அந்த பகுதி மொசாம்பிக் பகுதியை அடைஞ்ச பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய மாலுமியோட உதவி வந்து அவர் கிடைக்கிது. ஸோ அந்த இந்திய மாலுமியோட உதவியினால தான் வாஸ்கோ ட காமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே போகிறார். அந்த இந்திய மாலுமி வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஹ்மத் இபின் மஜித் அப்படின்றவர் தான். ஸோ அவருடைய உதவியினால தான் வாஸ்கோ ட காமா வந்து பார்த்திங்கன்னா 1498ஆம் ஆண்டு மே 20ஆம் நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை அப்படின்ற பகுதியை போய் சேர்றார். ஓகேங்களா. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் கடலோரமாக வந்து இந்தியாவுக்கு போய் அடைஞ்சிருக்கார். ஓகேங்களா. அப்படின்றப்ப இப்போ கள்ளிக்கோட்டை அரசருக்கு அது தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, வாஸ்கோ ட காமாவை வரவேற்கிறார். ஸோ அந்த கள்ளிக்கோட்டையை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அரசர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னர் சாமரின் அப்படின்ற அரசர் தான். ஸோ அவர் வந்து வாஸ்கோ ட காமாவை வரவேற்கிறார். ஸோ வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நிறையா பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறார், பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப போர்ச்சுகலுக்கு போகிறார். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியாவிலேருந்து போர்ச்சுகலுக்கு போகிறார். போன பிறகு இப்போ இந்தியாவிலேருந்து போர்ச்சுகல் போனார்ல, அப்போ நிறையா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார்ல. ஸோ அந்த பொருட்கள்லாம் அங்கே விற்கிறார். விற்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அவருடைய செலவு இருக்குல்ல, கப்பல்லேருந்து இங்கே வந்துட்டு போகிற செலவு இருக்குல்ல, அதெல்லாம் போக கிட்டத்தட்ட 60%, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் 1ஆம் மேனுவல் வந்து என்ன பண்ணுறாருன்னா,
ஸோ கிட்டத்தட்ட 60% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால் திரும்ப இன்னொரு மாலுமியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, வாஸ்கோ ட காமாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது போர்ச்சுகீசிய மாலுமி மெட்ரோ அல்வாரிஸ் காப்ரெல் அப்படின்றவர், ஓகேங்களா, மெட்ரோ அல்வாரிஸ் காப்ரெல் அப்படின்றவர், அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 கப்பல்களோட 100 வீரர்கள் சார்ந்து என்ன பண்ணுறாங்க, கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாங்க. ஸோ காப்ரெல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்கோட்டை இந்தியாவுக்கு வந்து அடைகிறாரு. ஸோ அவர் வந்தவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கள்ளிக்கோட்டை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பண்டகசாலையை வந்து அமைக்கிறார். ஓகேங்களா, பண்டகசாலைங்கிறது போர்ச்சுகீசியர்களோட கடைகளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கள்ளிக்கோட்டையில் வந்து அமைக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மன்னர் சாமரேன் இருக்கார்ல, அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷனே வாங்கலை. அப்படி வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து அங்கே கடையை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, காப்ரெல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடையை போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மன்னர் சாமரேன் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டகசாலையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் திருட்டு போகுது. ஓகேங்களா, போர்ச்சுகீசியர்கள் பொருட்கள்லாம் திருட்டு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்ரெல் வந்து என்ன பண்ணுறாரு, மன்னர்கிட்ட சொல்கிறாரு, முதலாம் மேனுவல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இனிமேல் வந்து கள்ளிக்கோட்டைக்கு போனால் பிரச்சனை இருக்குது, ஏன்னா அந்த அரசர்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களும் திருட்டு போகுது. இனிமேல் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயுதங்களோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முதலாம் மேனுவல்கிட்ட சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் முதலாம் மேனுவல் வந்து என்ன பண்ணுறாரு, இனிமேல் மாலுமிகளை வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு ஆளுநரையே சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாஸ்கோ ட காமாவை இந்தியாவுக்கு அனுப்புகிறார். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநரையும் சேர்த்து அனுப்புகிறாரு. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படின்றவரை வாஸ்கோ ட காமாவோட சேர்த்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா, வாஸ்கோ ட காமா 1501 20 கப்பல்களோட 2வது முறையாக இந்தியாவை வந்தடைகிறார். ஓகேங்களா, இந்தியாவில் கண்ணனூர் அப்படின்ற பகுதியில் ஒரு வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த கண்ணனூர் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவுகிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் சாமரேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் மேனுவல் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே, அதாவது அவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீசியர்களோட இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர ஆளுநர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். ஸோ அந்த வகையில் ஒரு ஆளுநரை நியமிக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான். ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1505 முதல் ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா இந்திய போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அல்மெய்டா அப்படின்றவர் தான். ஸோ அவர் அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்தோடனேயே மன்னர் சாமரேன் இருக்கார்ல, அவர் வந்து காலி பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அதாவது அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சண்டையிட்டு அவரை ஜெயிச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமாக மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா அல்மெய்டா வந்து இருக்கார். ஸோ அல்மெய்டாவோட எண்ணம் வந்து எப்படி இருந்தது, அவருடைய கொள்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய கொள்கை வந்து பார்த்திங்கன்னா நீலநீர் கொள்கை அப்படின்றது தான். அது என்ன நீலநீர் கொள்கை அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்ச்சுகீசியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு எத்தனை வழிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவுக்கு வரத்துக்கு எத்தனை வழிகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப இந்த ஒரே வழி தான் இருக்குது அப்படின்றப்ப போர்ச்சுகீசியர்கள் இப்படி தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போர்ச்சுகீசியர்களை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வழியில் தான் போவாங்க, அந்த வழியில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு வழி தானே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக தாக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆளுநர் இருக்கார்ல, அதாவது அல்மெய்டா, அவர் என்ன பண்ணுறாருன்னா நீலநீர் கொள்கை அப்படின்றத கொண்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடல் வழியை வந்து இன்னும் அகலப்படுத்தணும், இன்னும் நிறையா வழிகளை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கொள்கையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நீலநீர் கொள்கை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணூர், அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை, அதுக்கப்புறம் கொச்சின், ஸோ இது மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர்த்தக மையங்களை வந்து ஏற்படுத்திட்டாங்க.
போர்ச்சுகீசியர்கள் வந்து நிறையா வர்த்தக மையங்களை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, இப்போ ஐரோப்பியர்கள் வந்து இப்படி தானே வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இந்த துருக்கி, அரேபியா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து இவங்க இந்தியாவுக்கு இப்படி வந்துடுறாங்க. ஓகேங்களா, இந்த வழியை அதாவது நிலவழியை வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஸோ இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா, துருக்கி, அரேபியா, எகிப்து, ஸோ இந்த பகுதிகளெலாம் லாஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. யாருக்கு? போர்ச்சுகீசியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஓகேங்களா, முஸ்லீம்கள்னு சொல்லப்போனால் சுல்தான்கள், யார் யார்? இந்த பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் இருக்காங்கள்ல. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இது மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. அங்கே வந்து அவங்களோட ஆட்சியை வந்து அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல இந்தியாவுக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, போர்ச்சுகீசியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எகிப்து, அதுக்கப்புறம் துருக்கியர்கள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ எதிரிக்கு எதிராக நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து என்ன ஆகுது, இப்போ நீல நீர் கொள்கையை வந்து ஏற்படுத்தலான்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களாம் வந்து எதிர்ப்பாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியல, வர்த்தகம் வந்து பண்ண முடியல போர்ச்சுகீசியர்களால். ஸோ இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ போர் தொடுக்குறாங்க. யார்? முஸ்லீம்கள். இவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த பீஜப்பூர், குஜராத் சுல்தான்கள், அதுக்கப்புறம் வந்து எகிப்து, துருக்கி, இவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் கூட்டுப்படைகள் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களை தாக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா சவாலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்போரில் வந்து பார்த்திங்கன்னா அல்வைடா இருக்கார்ல, அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறார். அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அந்த கடுப்பில் வந்து என்ன பண்ணுறாரு, அல்மைடா வந்து பார்த்திங்கன்னா டையூ அப்படின்ற பகுதியில் அங்கே நடந்த ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கூட்டுப்படையை வந்து ஜெயிச்சிடுறாரு. யார்? அல்மைடா வந்து ஜெயிச்சிடுறாரு. திரும்ப நிறைய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலுக்கே வந்துடுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1509 அல்மைடா வந்து பார்த்திங்கன்னா எகிப்தியர்களால் கொல்லப்படுறார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வரலாறு. யாருடைய வரலாறு? அல்மைடா இருக்கார்ல, அவருடைய வரலாறு. ஸோ இப்போ இவர் இறந்து போயிடுறாரு, அல்மைடா வந்து இறந்து போயிடுறாரு. திரும்ப அடுத்ததாக ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கணும்ல. ஸோ அதுக்காக முதலாம் மேனுவல் வந்து என்ன பண்ணுறாரு, இரண்டாவது ஆளுநராக யாரை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படின்றவரை நியமிக்கிறார். ஸோ இவர் யாருன்னு நமக்கு தெரியும்ல, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு கோட்டையை வந்து கட்டியிருப்பார். வாஸ்கோட காமாவோட வந்து ஒரு கோட்டையை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அவர் ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து பழக்கம் இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, அவரை இரண்டாவது ஆளுநராக முதலாம் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறார். சரிங்களா, ஸோ போர்ச்சுகீசியரோட இரண்டாவது ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா அல்புகார் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ இவருடைய கொள்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல் வழிகளை விரிவுபடுத்துறதை விட நிலப்பகுதியை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கோவா பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறாரு. எப்போ? கிபி 1510. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசோடு வந்து பார்த்திங்கன்னா நட்புறவாக இருக்கார். அதுக்கப்புறம் தூர கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலாக்கா தீவை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறாரு. பாரசீக வளைகுடாவில் ஆம்ஸ் அப்படின்ற இடத்துல துறைமுகத்தை வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்துக்களோடு வந்து பார்த்திங்கன்னா நட்புறவாக இருக்கார். ஓகேங்களா, கல்வி வளர்ச்சிக்காக பல பள்ளிகளை வந்து திறந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்களை வந்து திருமணம் செஞ்சாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துழைச்சார். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிச்சார். அதுக்கப்புறம் இவருடைய சமய கொள்கை வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா, ஸோ முஸ்லீம்களோட செல்வாக்கை வந்து பார்த்திங்கன்னா அல்புகர் வந்து இழந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிபி 1515 வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் அல்புகர் வந்து பார்த்திங்கன்னா காலமாகிறார், இறந்து போகிறார். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அல்புகர் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் யார் வந்து ஆளுநராக வராங்க, மூன்றாவது ஆளுநராக யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினோடி குன்கா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆளுநராக வராரு. ஸோ அல்புகாவுக்கு அப்புறம் ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா நினோடி குன்கா அப்படின்றவங்க வராங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1530 தலைநகர் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா தலைநகராக இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கோவாவுக்கு மாற்றுறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1534 பசின் அப்படின்ற பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறாரு. அப்புறம் 1537
டையூ அப்படின்ற பகுதியை கைப்பற்றுறாரு. குஜராத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள், டாமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்செட்டை அப்படின்ற பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த போர்ச்சுகீசிய அரசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திறமையற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவா, டையூ டாமன், அதுக்கப்புறம் சால்செட், பசின், சவுல், அப்புறம் பம்பாய், இது மாதிரியான பகுதிகளெலாம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையை பொறுத்தவரையும் சாந்தோம், இது மாதிரியான பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் புகையிலை சாகுபடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1556 போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் ஒரு அச்சு இயந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அச்சு இயந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் கிபி 1563 கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்கார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட சாதனைகள். ஸோ இதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களோட வீழ்ச்சி என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்களோட கொள்கைக்கு எதிராக இருந்தாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மதத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே பரப்புறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. முக்கியமாக விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா 1565 தலைக்கோட்டை போரில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட வீழ்ச்சிக்கு அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட வரலாறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிக்கும் சரி, மெயின்ஸுக்கும் சரி, ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுவே போதுமானது. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ பார்த்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட வரலாறு என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதை தாண்டி கேள்விகள் மிஸ் ஆகாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேனாலே போதுமானது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு ஐரோப்பியர்கள் வருகையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டியை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், பாலிட்டியை வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதற்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமி இருந்து கார்த்திக்.